ஏப்பா டேய், உண்மையா இது தமிழ்நாடு தானா இல்ல மும்பையாடா இது? சும்மா பிளு பிளு பிளுன்னு ஊரு பூரா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸா குமிச்சு போய் கிடக்குறாங்க. சரி, ஆக்ஷன் வீடியோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு போடுவோம். சிஎஸ்கேக்கு அப்புறமா அதிக ஃபேன் பேஸ் தமிழ்நாட்டுல ஆர்சிபிக்கு தான் இருக்குன்னு செகண்ட் ஆர்சிபி வீடியோ போட்டா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா எம்ஐ எம்ஐ எம்ஐ. அதுல ஒரு பயவுல டைரக்டாவே எனக்கு மெசேஜ் பண்ணிருச்சு. ப்ரோ, நியாயப்படி சிஎஸ்கே எம்ஐ அப்புறம் தான் ஆர்சிபி, நீங்க என்ன சிஎஸ்கேக்கு போட்டு அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு வீடியோ போட்டுருக்கீங்கன்னா என்ன திட்டுது. என்னங்கடா மும்பை இந்தியன்ஸ் எங்க பயல்களை பூரா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாத்தி வச்சிருப்பீங்க போலயே. சும்மா சொல்லக்கூடாது, இவங்களும் அதுக்கேத்த மாதிரியான சம்பவங்கள் தான் பண்றாங்க. வெறும் 2.75 கோடியை வச்சுக்கின என்ன மாதிரி விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் ஆளுகளை வளைச்சு போடுறாங்க. எப்பா 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 என்னென்னத்தையோ பண்ணி பழையபடி கடப்பாரியா மாத்திட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ரு, மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஆளுக்கு கையை தூக்குறாங்கன்னா ரொம்ப சீரியஸா நோட் பண்ணி ஆகணும் அந்த பையனை. ஏன்னா அடுத்த வருஷமே அவன் எத்தனை கோடிக்கு போவான்னு அவனுக்கு தெரியும். அன்கேப்டு பிளேயரான பிரசாந்த் வீரு கார்த்திக் சர்மாவுக்கு 14.2 கோடி கொடுத்து வாங்கினதுக்கு நல்லா கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன் தெரியுமா? ஏன்னா 2 பயபுள்ளிக்காகவும் ஃபர்ஸ்ட் கையை தூக்குனது மும்பை இந்தியன்ஸ். அப்பவே முடிவு பண்ணிட்ட 20 கோடினால இவங்களுக்கு கொடுக்கலான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க யாருக்கெல்லாம் கையை தூக்குனாங்களா அங்க பூரா லெஜண்ட் ஜஸ்பீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, இன்னும் எவ்வளோ எப்பா பாப்பா பாப்பா. சரி வாங்க, இந்த ஆக்ஷன்ல தூக்கின்னு வந்திருக்க ஃபியூச்சர் லெஜண்ட்ஸ் யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதோ இந்த ஹைப் பட்டன் இருக்காமே அதை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு இப்போ வாங்க போலாம். ஃபேமிலியே இல்லாதப்போ எல்எஸ்ஜி கேகேஆர் சுத்தினுட்டு இப்ப கரெக்டா ஃபார்முக்கு வரும்போது எம்ஐ வந்துட்டான். குவிண்டன் டி கப்தோ இப்பதான் ஓடிஐல இந்தியாவை குளிச்சு உழிச்சு ஒரு செஞ்சுரியை போட்டாப்புல. T20ல ஜஸ்ட் மிஸ் ஒரு செஞ்சுரி மிஸ். பயவுல கொஞ்சம் கொஞ்சமா கொடூர ஃபார்முக்கு தீவுன்னு இருக்கும் போது கரெக்டா தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் லிஸ்ட்ல பயவுல பேரே இல்ல. கடைசி நேரத்துல கூப்பிட்டு 1 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண வச்சு தூக்கிட்டு வந்திருக்காங்க பயவுலையே. சத்தியமா சொல்ற அநியாயண்டா. ஒரு பயம் உடம்பா டிகாக்காக கையை தூக்கல. இவங்களுக்கு மட்டும்தான்டா இப்படி எல்லாம் நடக்குது. டிகாக் எதுல தெரியுமா ஸ்பெஷலிஸ்ட்? இந்தியன் பவுலர்ஸ பார்த்தாலே உடிச்சிருவான். அதுவும் வான்கேடு பயவுல சுத்துக்கு கரெக்டா இருக்கும். ஒருவேளை நீங்க குட்டி குஞ்சானா இருந்து இப்பதான் ஐபிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஒரு 5 வருஷம் மட்டும் பின்னாடி போய் பாருங்க. டிகாக்னா யாரு? அவர் ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங்ல சேர்ந்து பண்ண சம்பவங்கள் என்னன்னு தெரியும். ஒரு சிஎஸ்கே ஃபேனா பொலாட்டுக்கு அப்புறம் இவனை பார்த்தாலும் கொஞ்சம் எனக்கு டர்ரா தான் இருக்கும். விதர்பாவை சேர்ந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தினேஷ் மல்லிவர வெறும் 30 லட்சத்துக்கே தட்டி தூக்கின்னு வந்திருக்காங்க. ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், 22 வயசுதான் ஆகுது. டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர், இன்னிங்ஸ் நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போறாப்புல. அவளை ஈஸியெல்லாம் விக்கெட் கொடுக்குற ஆளும் இல்ல. மொத்தத்துல ஒரு தரமான ரெட் பால் பிளேயர், ஒரு ரெட் பால் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை எம்ஐ எப்படி ஐபிஎல்க்கு எடுத்தாங்கன்னு பார்த்தா விதர்பா பிரீமியர் லீக்ல விட்டு கடனை கடைஞ்சிருக்காப்புல. 55 பால்ல 120 ரன் சும்மா வெளுன்னு வெளுத்து விட்டு இருக்காப்புல. ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் முகமது இசார், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் பீகார். சும்மா நறுக்கு இறக்குறாப்புல. ஏக்கர்லாம் ஆளும் நல்ல ஹைட் வேறையா. பாலு பவுன்ஸ் சும்மா கும்முன்னு ஏத்துறாப்புல. ஆல்ரெடி சிஎஸ்கேவோட நெட் பாலரா வேற இருக்காப்புல. இந்த இயர் சயத் புசக்கலி ட்ரோஃபிலையும் சும்மா சூப்பரா பவுலிங் போட்டிருக்காப்புல. உண்மையாவே சூப்பர் பவுலரியா. போய் வீடியோ கிளிப்ஸ பாருங்க, பங்கமா ஏத்துறாப்புல. இந்த வருஷமே மும்பை இவரை பிளேயிங் லெவல் ஆட வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. மும்பை இந்தியன்ஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலரை எடுக்கிறாங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மெகா ஆக்ஷன்ல இந்த பையன் 6 கோடி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. அதர்வா அங்குல் எக்கர் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் மும்பை. பயபுல யாரு தெரியுமா? ஃபார்மர் அண்டர் 20 கேப்டன். ஆல்ரெடி மும்பையோட நெட் பவுலரா இருந்திருக்காப்புல. வெறும் 24 வயசே தான் ஆகுது. பவுலிங் லெக் ஸ்பின் செம்ம கண்ட்ரோலோட போடுறாப்புல. மிடில் ஓவர்ஸ்ல பயபுலியோட பால ஆடுறது பேட்ஸ்மேன்களுக்கு தட்டிக்கணும் தாமா இருக்குது. பேட்டிங்ல ஒன்னும் சும்மா இல்ல. டவுன் தி ஆர்டர் வந்து செம்மையா பினிஷ் பண்றாப்புல கேம். நம்ம யுஸ்வேந்திர சஹால் இருக்காருல்ல, சஹால புடிச்சு ஒரே ஓவர்ல 3 6 எடுத்து விட்டுருக்காப்புல. 6 எல்லாம் சும்மா கும்முன்னு பறக்குது. போன வருஷம் சயத் புசக்கலி ட்ரோஃபில லாஸ்ட் பால 6 அடிச்சு வின் பண்ணிருக்காப்புலன்னா பாத்துக்கோங்களா. சரியான ஆட்டக்காரைய பயபுல பார்த்து வச்சுக்கோங்க. மயங்க் ராவத் டெல்லி ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், முக்கியமா பினிஷர். இதுல ஆஃப் ஸ்பின் வேற போட முடியும். டெல்லி பிரீமியர் லீக்ல சும்மா கிழிச்சிருக்காப்புல. சும்மா வான வேடிக்கை தான். மொரட்டு ஹிட்டர். பேட்ல போற ஒவ்வொரு பாலும் சும்மா நங்குன்னு கேக்குது. டீசென்ட் ஆஃப் ஸ்பீட் போடக்கூடிய பவுலர் ஆயுஷ் பதேவோட எல்லாம் கழட்டிருக்காப்புல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், மும்பை இந்தியன்ஸ் ஒருத்தனுக்கு கையை தூக்குறான்னா அவன் கொடூர ஆட்டக்காரன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க ஒரு ஐபிஎல் டீமா இருந்தா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே தேவையில்ல. நேர ஆக்ஷன் டேபிள்
போய் உட்காரலாம். எம்ம யாருக்கு கையை தூக்குறானோ அவனை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டீங்கன்னா கப் அடிப்பான் உங்களுக்காக. எப்பவும் பண்ற மாதிரி இந்த வருஷமும் கடப்பாறை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேனா சொல்லுங்க, பிளேயிங் லவுன் வீடியோவும் பார்ப்போம். நீங்க நிறைய பேர் பிளேயிங் லவுன் வேணும் கமெண்ட் பண்ணீங்கன்னா பிளேயிங் லவுன் வீடியோ பண்றேன். ஊரு பூரா 6 வருஷமா கடப்பாறைன்றாங்க. ஆனா கடப்பாறை ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. ஏதோ இந்த வருஷமாவது மாறி ஒரு 6வது கப்பை அடிப்பாங்கன்னு நம்புவோம். ஏன்னா இவங்க அந்த 6வது கப் அடிச்சாதான் எங்க ஆளுங்க போட்டு அந்த 6வது கப்பையும் அடிப்பாங்க. எல்லாம் ஒரு உலோகம் தான். சரி, இவ்வளவு நேரம் உட்காந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அப்படியே அந்த கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு போயிட்டு